மேட்டுப்பாளையம் கோத்தகிரி செல்லும் சாலையோரம் வீசி எறியப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்திய வனத்துறை மற்றும் அரசு வனக்கல்லூரி மாணவ மாணவியர். வனப்பாதை வழியே செல்லும் சாலையில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் சிலரால் சாலையோரம் வீசி எறியப்படும் பிளாஸ்டிக் மற்றும் பாட்டில் கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணியில் வனத்துறையினரோடு இணைந்து வனக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஈடுபட்டனர். கோவை மாவட்டத்தின் வழியே நீலகிரி செல்லும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் மேட்டுப்பாளையத்தை கடந்தே சென்றாக வேண்டும். மேட்டுப்பாளையத்திலிருந்து பிரியும் குன்னூர் மற்றும் கோத்தகிரி சாலைகள் வழியே உதகையை சென்றடையலாம் என்பதால் நாடு முழுவதிலிருந்தும் வரும் சுற்றுலா பயணிகள் இதன் வழியே பயணிக்கின்றனர். இந்த மலைப்பாதைகளின் இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதியாக உள்ளது. வனத்தை ஊடுருவி செல்லும் இந்த மலைச்சாலைகளில் வாகனங்களில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகளில் சிலர் தங்களோடு கொண்டு வரும் தின்பண்டங்கள் அடங்கிய பிளாஸ்டிக் கவர்கள், தண்ணீர் பாட்டில்கள், மது பாட்டில்கள் போன்றவற்றை பயணத்தின் போது சாலையோரம் வீசிவிட்டு செல்கின்றனர். இதனால் வனச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு வனவிலங்குகள் இவற்றை உண்பதால் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றன. மேலும் வனவிலங்குகள் நடமாடும் பகுதிகளில் வீசப்படும் மது பாட்டில்கள் வனத்திற்குள் உடைந்து சிதறி கிடப்பதால் இதனை மிதிக்கும் யானைகளின் கால்களில் கண்ணாடி சிதறல் குத்தி அவற்றின் இறப்பிற்கும் காரணமாகின்றன. எனவே வனத்தையும் அதை நம்பி வாழும் வன உயிரினங்களை காக்கவும் வலியுறுத்தி இன்று மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் மேட்டுப்பாளையம் வனத்துறை சோதனை சாவடி முதல் முதலாம் கொண்டை ஊசி வளைவு வரை மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை வனச்சரக பணியாளர்களுடன் வனக்கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து சாலையோர கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மூட்டை மூட்டையாக வனச்சூழலை பாதிக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் வகையில் கொண்டு செல்லப்பட்டன.